குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் சார் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரேயர் பண்ணலாமா? சொல்லுங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நிமிடாகும் கருணைக்கே நாட்டறிவேன் கோலம் செய் சுங்கா கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்க தருமுறுத்தா. Between the months of January and March, female olive ridley come ashore at nights to lay their eggs. அதாவது ஜனவரிக்கும் மார்ச்சுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஆலிவ் ரெட்லி பெண் ஆமை என்ன பண்ணுது? முட்டையிடுவதற்காக இரவு நேரத்தில் வருது. This is quite a problem for them as a turtle front flippers enable it. அது தண்ணியில் நீந்துவதற்கு ஃப்ளிப்பர்ஸ், அதாவது ஒரு கை மாதிரி இருக்கும்ல, துடுப்பு மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளிப்பர்ஸ் மூலிமா என்ன பண்ணுது? நீந்துவதற்கு ஈஸியாக இருக்குது. டு ஸ்விம் கிரேஸ்ஃபுல்லி அண்ட் எஃபர்ட்ஸ்லி பட் ஆர் நாட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மூவிங் ஆன் லேண்ட். ஆனால் இந்த ஃப்ளிப்பர்ஸ் தரையில் நகர்வதற்கு இந்த ஃப்ளிப்பர்ஸ் என்ன பண்ணோம்? உதவி செய்ய முடியல. The turtle has to haul itself laboriously into the beach. Then it chooses a spot well away from the high tide line here. It scoops out a nest cavity 45 centimeter deep into which it lays about 100 eggs. அதாவது கடல்லேருந்து நீந்தி எப்படியோ என்ன பண்ணுது? தனக்கு தேவையான ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடத்துல 45 சென்டிமீட்டர் டீப் ஆழமாக தோண்டி அதில் 100 முட்டைகளை என்ன பண்ணுது? அந்த ஆலிவ் ரெட்லி பெண் நாம என்ன பண்ணுது? 100 முட்டைகளை இடுது. ஈச் பால்ஸ் ஒன்ஸ் ஆல் த எக்ஸ் ஆர் லேட் த டர்ட்டில். Each egg is in the shape and size of a table tennis ball. அதாவது அந்த முட்டையோட வடிவம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் டேபிள் டென்னிஸ் பால் மாதிரி இருக்கும். Once all the eggs are laid, the turtle fills in the cavity. Then it camouflages the nest to by tossing sand on its using its flippers. என்ன பண்ணுது? அந்த 40 சென்டிமீட்டர் குழியை தோண்டி முட்டை போடுதில்ல, 100 முட்டை போடுதில்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? அந்த ஃப்ளிப்பர்ஸை யூஸ் பண்ணி அந்த குழியை அந்த முட்டையை உள்ளே வச்சு மூடிடுது. சரியா? தட்ஸ் டன். இட் ரிட்டர்ன் டு த சீ. திரும்ப என்ன பண்ணுது? கடலுக்கே போகுது. த எக்ஸ் ஆர் லெஃப்ட் டு இன்குபேட் அண்டர் த வார்ம்த் ஆஃப் த சன். அந்த சூரிய வெப்பத்தினால என்ன பண்ணுது? அது அடை காக்கப்படுது. சரியா? இந்த ஆலிவ் ரெட்லி இந்த படம் பாரு, இங்கே வாங்க. இந்த பெண் ஆமை எப்படி பால் சைஸில் என்ன பண்ணுது? முட்டை போடுது. அதுக்கான ஒரு இடத்த தேர்வு செஞ்சு ஒரு முட்டை போட்டுருக்குது, 100 முட்டையை. In many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. அதாவது லோக்கல் பீப்புள்னால் அந்த இடத்துல இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த ஆலிவ் ரெட்லி ஆமையை முட்டையை தேடி என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. they collect the eggs for eating. அந்த முட்டையை தேடி எடுத்து எதுக்காக எடுக்கிறாங்கன்னா அவங்க உணவுக்காக எடுக்கிறாங்க. jackals, domestic dogs and pigs to dig up and eat the eggs by following the scent left by the turtle. மக்கள் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல இருக்கிற நாய், பன்றி இதெல்லாம் என்ன பண்ணுது? அதுவும் என்ன பண்ணுது? அந்த வாசனை நுகர்ந்து அந்த முட்டையை உணவாக எடுத்துக்குது. Those eggs that escape search people and predators தன்னோட உணவுக்காக அடுத்த உயிரினங்களை கொண்டு சாப்பிட்ற இதுக்கு என்னது? ப்ரீடேட்டர்ஸ்னு பேர். hatch 45 to 60 days later. அப்படி என்ன பண்ணுது? எல்லாம் மக்கள்கிட்ட இருந்தும்
விலங்குகிட்ட இருந்தோ தப்பிச்ச ஒரு சில முட்டை என்ன பண்ணுது, அது உள்ளேருந்து வெளியே வரும். த ஹேட்ச்லிங் ஸ்லாஷ் ஓப்பன் த leathery eggshells with the help of a tiny egg tooth. அதாவது இப்போ அந்த முட்டைக்குள்ளே குட்டி குட்டி ஆமை குஞ்சிருக்கும்ல, அது எக் டூத்துனா மூக்கில் வந்து ஷார்ப்பாக ஒரு பிளேடு மாதிரி இருக்கும். அது 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 மூலிமா கிழிச்சிக்கிட்டே என்ன பண்ணோம், பெண் ஆமை வந்துடும். அதான் ஆமையெல்லாம் என்ன பண்ணோம், வெளியே வந்துடும். திஸ் இஸ் லைக் எ ரேசர் பிளேடு, அதாவது ரேசர் பிளேடு மாதிரி இருக்கும் அந்த மூக்கில். அட் த tip of a hatchling snout. When most of the eggs have hatched, the hatchling push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. From there they make a hurried dash to the sea. அப்படி என்ன பண்ணுது, தப்பிச்ச முட்டை என்ன பண்ணோம், எல்லாம் வெளியே வரும்ல, முட்டைகள் எல்லாம் உடச்சிட்டு வெளியே வரும்ல, வெளியே வர முட்டை ஒன்று என்ன பண்ணுவோம், கடலில் நோக்கி வேக வேகமாக நகர்ந்து போயிடும். சரியா? ஃப்ளிப்பர்ஸ் ப்ராட் கிளாசரி படிக்கலாம். கிளாசரி ஃப்ளிப்பர்ஸ் ப்ராட் ஃப்ளாட் லிம்ஸ் யூஸ் ஃபார் ஸ்விம்மிங். ஃப்ளிப்பர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, தண்ணியில் நீந்துவதற்கு அந்த ஃப்ளிப்பர்ஸு யூஸ் ஆகுது. ஹால் புல் வித் ஃபோர்ஸ், லேபோரஸ்லி with great effort. Cavity, a fallow space. Camouflage, hide or disguise something. Incubate, hatch eggs using warmth. Predators, animals that kill other animals for food. Slash, cut. Snout, pointed nose of an animal. Emerge, come out. Emerge na come out. சரி, நம்ம டிஃபன் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பலாம். அது இது சுண்டல் இது நாய் ஒரு மோப்பம் பிடிச்சிருந்தது. இடியாப்பம் பால் சுண்டல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.